வணிகாலஜிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வணிகம் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்சு பார்த்துட்டோம். வணிகத்தில் என்னென்ன விதங்கள் இருக்கலாம் பார்க்குறோம். வணிகத்தோட முக்கியமான கட்டமைப்பில் என்ன முக்கியமான ஒரு வணிகர் ஆகிறதுக்கு என்ன படிநிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வணிகர் ஆகிறதுக்கான படிநிலைகள்லாம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் திடீர்னு உடனே வணிகர் ஆகிட முடியுமா, உடனே பிஸ்னஸ் மேன் ஆகிட முடியுமா, நான் பார்ன் பிஸ்னஸ் மேன் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் உள்ளார்ந்த குணாதிசயங்களில் வேணால் இருக்கும். ஆனால் உண்மையான படிநிலைகள்னு இருக்குது. அதாவது உடனே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு பிக் நோ தான் நல்ல பதிலாக இருக்க முடியும். பிக் நோ தான். ஏன் அப்படின்னா, ஒரு வணிகராக எடுத்த உடனே நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிறேன், நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில படிநிலைகளை கடந்தோம்னா மிகச் சிறப்பான வணிகராகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சிலர் விதிவிலக்காக இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்தால் கூட அவர் நேரடியாக அவரை ஒரு போஸ்டிங்கில் இந்தாங்க நீ டைரக்டராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறத விட, அந்த நிறுவனத்தோட உண்மையான தொழிலதிபர் ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு வந்திருந்தாருன்னா அவன் எப்படி யோசிப்பார்னா, நான் சொல்கிறத கேளு, கீழே போய் வேலை பார்த்துட்டு வா, லோயர் லெவலில் போய் நல்லா எம்ப்ளாயீஸோட பழகி எம்ப்ளாயியாக இருந்துட்டு மேலே வா அப்படின்னு சொல்லுவார். இது டாட்டாவுக்கே நடந்தது. ரத்தன் டாட்டாவே அதே அவங்களுடைய சொந்த நிறுவனத்தில் லோயர் லெவல் எம்ப்ளாயியாக வேலை பார்த்துட்டு தான் ஒரு ரத்தன் டாட்டா ஒரு பெரிய சேர்மனாக மாறினார். இதுதான் அந்த படிநிலைகளில் முக்கியமான விஷயம். என்ன படிநிலைகள் இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் எம்ப்ளாயியாக ஆரம்பிக்கிறது தான் ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கான ரொம்ப அழகான தகுதின்னு நான் சொல்லுவேன். இது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் நிறைய பேர் வெற்றியாளர்களோட வரிசைப்படியாக நிறைய வெற்றி பெற்றவங்கள்லாம் பார்த்து பழகினதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட விஷயம் அது. ஒரு எம்ப்ளாயியாக இருந்து ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியராக இருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், குறைஞ்சபட்சம் 3 வருஷம், குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் ஒரு இடத்துல நல்ல வேலை பார்த்துட்டோம்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாலே சொல்கிறேன், அங்கே என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் மனசுக்குள்ளே உண்மையிலேயே நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், தொழில் முனைவோர் ஆகணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க வேலை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். அவங்க வேலைக்காரராக திங்க் பண்ண மாட்டாங்க, முதலாளியாக திங்க் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அப்போ அவங்க பேர் என்னென்னா இன்ட்ராப்ரனர்னு பேர். இந்த ஆளுக்கு பேர் வேலைக்காரராக இருப்பார். 2வது ஆண்டுலேயே முதலாளிக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாயிடுவார். முதலாளிக்கு நெருக்கமானதுன்னா ஜாலரா அடிச்சில்ல, வேலை பார்த்து பயங்கரமாக சின்சியராக வேலை பார்த்து, ஐயோ இவன் இல்லைன்னா இந்த கம்பெனி நடக்காது, இவங்க இல்லைன்னா இந்த கம்பெனி நடக்காதுங்கிற அளவுக்கு டெவலப் ஆகிடுவாங்க. அப்போ டெவலப் ஆனப்போ அவங்க பேர் இன்ட்ராப்ரனர்னு பேர். இந்த இன்ட்ராப்ரனர்னால் இவர்கள் இந்த தொழிலில் வேலைக்கு இருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் தான் இங்கே நடத்தும் அளவுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற நினப்பு. இன்ட்ராப்ரனராக இருந்தாச்சு, ஒரு 3 வருஷம் ஆச்சு, சரிப்பா நம்ம வெளியில் போய் ஒரு தொழிலை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது ஒரு பயம் இருக்கும். பெரிய பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்க வேணாம், ஏதாவது ஆரம்பிப்போம், ஒரு ஸ்டார்ட் அப்பாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் தானே எடுத்து செஞ்சு போட்டுக்கிட்டு, ஒரு சேல்ஸ்மேனாகவும் சரி, அக்கௌண்டண்ட்டாக, மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட்டாக, ஒரு எம்ப்ளாயியாக, வேலையும் பார்க்கக்கூடிய ஆளாக, மேனேஜராக, எல்லா வேலையும் ஒத்தாளாக பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக மாறி தான் வெளியில் வருவாங்க. ஒரு வேலையை விட்டு போகும்போது என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், இல்லை சார் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அப்படியா, என்ன பண்ண போகிறேன், இல்லை நானே தான் எல்லாத்தையும் எடுத்து செய்ய போகிறேன். சரி கண்ணு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஓனர் அனுப்புகிற வச்சுக்கோங்களேன். வெளியில் வந்தோடனே இவர் பெரிய செட்டப்லாம் பண்ண மாட்டார், பண்ண முடியாது. சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நபருக்கு பெயர், முழுசாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிறாங்க இல்லையா, அந்த நபருக்கு பெயர் சோலோப்ரனர்னு பேர். சோலோப்ரனர்னா ஒற்றை ஆளாக அந்த தொழிலை மொத்தமாக எடுத்து நடத்திட்டே போகிறது. இவர் வளர ஆரம்பிப்பார். என்ன செய்வார், ஒரு கஸ்டமர் பிடிச்சார், 2 கஸ்டமர் பிடிச்சார், 3 வாடிக்கையாளர், 4 வாடிக்கையாளர், 10, 15, ஒரு நாளில் எல்லா வேலையும் பார்க்க முடியாத அளவுக்கு மண்டை காயும். அப்போ தான் தோணும், ஒரு 2 பேரை வேலைக்கு சேர்த்தா என்ன அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தனக்கு தேவையான அளவுக்கு தன்னுடைய அஃபோர்டபிலிட்டியில் தனக்கு முடிந்த சம்பளத்தை முடிந்த அளவுக்கு ஒரு ஆளை வேலைக்கு எடுப்பாங்க. அந்த ஆளுக்கு பேர் ஊழியர். மறுபடியும் ஒரு ஊழியர் உள்ள வந்துடுறாரு. அவருக்கு ஊழியர் உள்ள வந்துடுறாரு. அவர் என்ன செய்வார், கூடவா நான் இந்த சொல்கிறதெல்லாம் மட்டும் செஞ்சுக்கோ, இந்த கஸ்டமரை போய் நீப்பார், இதை நீப்பார், இந்த அக்கௌண்ட்ஸை கொஞ்சம் பாருன்னு சொல்லி மெதுவாக ஒரு 4-5 பேரை வேலைக்கு சேர்த்துட்டார் வச்சுக்கோமே. ஆஃபீஸு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் புதுசாக சில விஷயங்களை சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலமாக சம்பாதித்த தொகை வைத்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட முதலீடை போட்டோம். இந்த இடத்துல இவருடைய பேர் மாறுது. சோலோப்ரனரோட பேர் ஆண்டர்ப்ரனர்னு மாறுது. இந்த இடம் தான் ஆண்டர்ப்ரனர். அப்போ எம்ப்ளாயியாக இருக்கார், இன்ட்ராப்ரனராக இருக்கார், அப்புறம் சோலோப்ரனராக இருக்கார், அப்புறம் தான் ஆண்டர்ப்ரனராக மாறுறாரு. சரி, ஆண்டர்ப்ரனராக மாறிட்டார். ஆண்டர்ப்ரனராக மாறினா என்ன பண்ணுவாங்கன்னா, தினசரி காலையில் ஆஃபீஸ் போகணும், எல்லா எம்ப்ளாயிஸையும் பார்க்கணும், பயங்கரமாக டெவலப் பண்ணணும், நல்லா கம்பெனி வேலை ஆக்கிட்டே போகணும் அப்படின்போது இந்த இடத்துக்கு அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது. அவங்க பேர் பிஸ்னஸ் மேன். அப்போ ஆண்டர்ப்ரனர் பிஸ்னஸ் மேன் இல்லையா சார்? ஆண்டர்ப்ரனருங்கிறதுக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் வித்தியாசம் இருக்குது.
என்னன்னா, நான் தினசரி ஆஃபீஸ் போவேன். என் கம்பெனியில 25 பேர் பார்க்குறாங்க. ஏன் 50 பேர் வேலை பார்க்குறாங்க. ஏன் 100 பேர் கூட வேலை பார்க்குறாங்க. ஆனா நான் போலன்னா என் கம்பெனி நடக்காது. நான் முடிவு எடுக்கலன்னா என் கம்பெனி நடக்காது. 500 பேர் வேலை பார்ப்பாங்க. ஆனா நான் ஆஃபீஸ் போலன்னா ஒரு முடிவு நடக்காது அப்படின்னு சொல்ற நிறைய நிறுவன அதிபர்களை நான் பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் பிஸ்னஸ் மேன் அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனா அவங்க ஆன்ட்ரப்ரனர். ஏன் என்ன வித்தியாசம்? ஒரு ஊழியரா இருந்தோம். தனியா பிஸ்னஸ் பண்ணோம். அப்புறம் 4, 5 பேரை சேர்த்துட்டு நம்ம முதலாளி ஆயிட்டோம். அப்போ அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கும்போது தான் இங்கே தான் சிஸ்டம் டெவலப்மெண்ட்னு ஒரு விஷயம் வருது. இந்த தொழிலை அழகாக உருவாக்கி இதை நான் இல்லாவிட்டாலும் நடக்குங்கிற அளவுக்கு உருவாக்கி ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாங்கன்னா இவங்க ஆஃபீஸ் போக வேண்டியதில்லை. இவங்க ஆஃபீஸே போக வேண்டாம். இவங்க பாட்டுக்கும் இதே ஒரு பிஸ்னஸை இன்னொரு ஊரில் உருவாக்கலாம். அப்படி உருவாக்கிட்டு இவர் பாட்டுக்கு ஹவாயிலையோ துபாயிலையோ மலேசியாலையோ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இல்லை இந்த கம்பெனியை வேறு மாதிரி எப்படி டெவலப் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பித்தார்னா அங்கே தான் அவர் பிஸ்னஸ் பர்சனாக மாறுறாரு, பிஸ்னஸ் உமனாக மாறுறாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்ற வார்த்தை பொதுவான வார்த்தை. ஆனால் வணிகம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா, தமிழில் வணிகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த வணிகராக மாறுவது என்பது ட்ரேடிங் தான், பிஸ்னஸ் தான். தொழிலதிபராக மாறுறதுனா இந்த தொழிலுக்கு நான் அதிபர், ஆனால் அந்த தொழிலில் நான் இல்லை, அந்த தொழிலுக்கு நான் வரல. நீங்கள் நம்ம ஊரில் எடுத்துக்கோமே, அம்பானி எடுத்துக்கலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அதிபர் எம்டி ஃபேக்ட்ரிக்கு வராருனா அன்றைக்கி அந்த கம்பெனிக்கு திருவிழா. உழைப்பாளி படத்தில் பார்த்துருப்பீங்க, ரஜினி வந்து வரிசையில் நின்றுருப்பார், முதலாளி வராங்கன்னு சொல்லிட்டு லைனில் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க. என்னென்னா முதலாளி வர்றதே ஒரு திருவிழான்னு நினச்சி பாருங்களேன். ஆண்டர்ப்ரனர் நிலமை டெய்லி ஆஃபீஸ் போனால் கண்டு கூட மாட்டாங்க எம்ப்ளாயீஸு இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். அப்போ ஆண்டர்ப்ரனர் வந்து முதலாளி ஆனன்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் போகிறதே ஒரு திருவிழா. அது எப்படி வராரு இன்றைக்கி தான் வராரு, வருஷத்தில் ஒரு நாள் வருவாருன்ற மாதிரி ஆகிடும். ஏனென்றால் இப்போ பார்த்துங்க, அமேசானா ஜெஃப் பெசாஸாக இருக்கட்டும், இவர் பில் கேட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தோம் பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கியவர்கள்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த கம்பெனிக்கு போயிட்டு இருக்க முடியாது. அப்போ என்றாவது ஒரு நாள் தான் போவாங்க. ஏனென்றால் அவர்கள் உருவாக்கிய அந்த அமைப்பு, அந்த முறை, அந்த சிஸ்டம் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ அடுத்த ஒரு கட்டம் இருக்குது. பிஸ்னஸ் மேனே முடிஞ்சிச்சே சார், அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது விச் இஸ் கால்டு டைக்கூன். ஒரு பிஸ்னஸுங்க, ஒரு பிஸ்னஸ் சூப்பராக டெவலப் பண்ணேன், பக்காவாக வந்தேன், டெவலப் பண்ணேன், செம்மையாக சிஸ்டமாக உருவாக்கிட்டேன், பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன்னா புத்தி எங்கே போகணும்? அடுத்த பிஸ்னஸ் போவோம். போகிறோம். இது பேர் காங்க்ளமேட்னு பேர். அதுவும் ஆகிடுவாங்க. அப்போ ஒரே நிறுவனத்துக்கு அதிபர் ஒருத்தர் தான், ஆனால் ஒரே நிறுவனத்தின் கீழ் அந்த குடையின் கீழ் பல நிறுவனங்கள் இருக்கும், எல்லாமே தனித்தனியாக இயங்கிட்டு இருக்கும், எல்லாமே பிஸ்னஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இவர் ஜாலியாக தெரிவார், இவர் பேர் தான் டைக்கூன். நம்ம இந்த சாதனையை நோக்கி தான் போகிறதுக்கு தான் இந்த வணிக அலட்சி. இதை கற்றுக்கொண்டு முன்னேறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.